Welcome back to 10 Days Forex Beginner Guide. So in the module எப்படி MT5 account create பண்றது, இது எப்படி நம்மளோட laptop and also phoneல install பண்றது பத்தி நம்ம பார்க்க போறோம். First thing first, MT5 account நீங்க create பண்ணி MT5 appல நீங்க வந்து connect பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா of course no. Because trading platform wise நம்ம பார்த்தோம்னா previous videoல C trader எப்படி connect பண்றது, இது எப்படி யூஸ் பண்றது நம்ம பார்த்தோம். So most of the time நமக்கு ஒரு trading platform இருந்தா போதும். But additionally MT5 எப்படி connect பண்றது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். In case உங்களுக்கு MT5 வேணான C trader மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா of course you can do that. இது ஒரு educational எக்ஸ்ட்ராவா நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். So let's go to Pepperstone dashboard. அங்க நமக்கு MT5 account இருக்கா இல்லையான்னு confirm பண்ணிட்டு அதுக்கப்புறம் proceed பண்ணலாம். So like always let's log in first. Login, use your Gmail account. So எப்படி நீங்க login பண்ணீங்களோ ஏற்கனவே use the exact same way. Different Gmail பாச்சி மாத்திக்கிட்டு இருக்காதீங்க. Use the exact same one. Okay. So let's log in first. So ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வந்து real account verify பண்ண முடியாது. So நம்ம வந்து let's go to what is this? Okay, I think it's asking me to verify. So I cannot verify, so I'm going to cancel first. Continue with demo. So இப்போ live account பார்த்தோன்னா we have C trader, this is temporary. So demo accountல MT5 இருக்கா நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருந்தோம். C trader நம்ம வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபோனில் கனெக்ட் பண்ணோம், and then we also tried trading a lot of things நம்ம செஞ்சோம் இதில். இப்போ MT5 இருக்குது பாருங்கள், 5ன்னு இருக்குது, this is MT5. ஸோ ஏற்கனவே டெமோ அக்கௌண்ட் திறந்துருக்கு. ஸோ let me try opening again. அது வந்து அலோவ் பண்ணல பிகாஸ் ஐம் நாட் வெரிஃபைட். ஸோ அடிஷ்னல் MT5 அக்கௌண்ட் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா தென் யூ ஷுட் பி ஏபிள் டு ஓப்பன். எவ்வளோ MT5 அக்கௌண்ட் திறக்க போகிறீங்களோ திறக்கலாம். ஸோ I'm going to use this exact same one. ஓகே, இங்கே MT5, this is MT5 டெமோ அக்கௌண்ட் 5000 USD இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபியூ டீட்டெயில்ஸ் வேணும். ஒரு C trader அக்கௌண்ட் நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்வே நம்ம கனெக்ட் பண்ணுறது நம்ம Gmail யூஸ் பண்ணால் கனெக்ட் பண்ணிடலாம். பட் when it comes to MT5 மூணு விஷயம் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து லாகினோட ஐடி, செகண்ட் இஸ் சர்வர் அண்ட் ஆல்சோ த பாஸ்வேர்ட். இந்த மூணு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம MT5 அக்கௌண்ட்லேருந்து கனெக்ட் பண்ண முடியும். MT5 அக்கௌண்ட் சொல்கிறது இட்ஸ் அ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடம் நம்ம பார்த்தாலே டூ திங்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இஸ் த ஐடி, இட்ஸ் 61447019. ஓகேயா, அது கீழே இருக்கிறது தான் MT5 டெமோ 01 சொல்கிறது தான் சர்வர். ஆனால் இங்கே பாஸ்வேர்ட்னு சொல்கிறது லெட்ஸ் ட்ரை டு ரீசெட் அகெயின். சேஞ்ச் ட்ரேடிங் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட். லெட்ஸ் கோ வித், ஸோ பாஸ்வேர்ட் வைஸ் பார்த்தோன்னா சம்திங் தட் யூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ ஐம் கோனா கோ வித் 10 day forex beginner guide. ஓகே, அண்ட் தென் நமக்கு ஒரு சிம்பிள் வேணும். ஐம் கோனா கோ வித் தி சிம்பிள் ஸ்ட்ராங் சப்மிட். ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதோட பாஸ்வேர்டும் நமக்கு தெரியும். இப்போ அடுத்த ஸ்டெப் MT5, இந்த மெத்தா ட்ரேடர் 5 நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ உங்கள் ஃபோனில் ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஃபார் மெத்தா ட்ரேடர் 5. there you go. ஸோ மெத்தா ட்ரேடர் 5, இட்ஸ் நாட் ஒக்தா ஆப், அதெல்லாம் எதுவுமே இல்லை. கரெக்டாக மெத்தா ட்ரேடர் 5, திஸ் இஸ் த சிம்பிள், இப்படி தான் இருக்கும். இந்த சிம்பிள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆச்சு, I'm going to open the app now. So first thing first, if you want to allow notification, it's up to you. ஓகே, மெத்தா ட்ரேடர் 5 ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதோட இன்டர்ஃபேஸ். லைக் ஆல்வேஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் பண்ணி மெதுவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஆனால் அதோட இடம் தட்டுற விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வெரி ஹை. ஸோ வெல்கம் டு மெத்தா ட்ரேடர் 5. உங்களை அக்செப்ட் ஃபர்ஸ்ட். அக்செப்ட் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து ஓப்பன் டெமோ அக்கௌண்ட் சொல்லுது. ரிமெம்பர், நம்ம ஏற்கனவே புரோக்கர் மூலிமா ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே உட்காந்து திரும்ப ஒரு டெமோ அக்கௌண்ட் திறக்க தேவையில்லை, எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் தான் லாகின் பண்ணும். ஸோ கிளிக் ஆன் கேன்சல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்வே இங்கே பார்த்தோன்னா புரோக்கர்னு கேட்குது. ஸோ புரோக்கர் இடத்துல தான் என்டர் கம்பெனி ஆர் சர்வர் நேம். ஸோ இங்கே நம்ம வர்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ பேக் ஃபர்ஸ்ட். ஓகே, கோ பேக். அம்மனு கிளிக் ஆன் கோட். ஸோ கோட்டில் பார்த்தோன்னா இட்ஸ் ஆல் எம்டி. சார்ட் பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை, ட்ரேட் இஸ் எம்டி, ஹிஸ்ட்ரி எவ்ரி திங் இஸ் எம்டி. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் பாய்க்கிறீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி டாப் லெஃப்ட்டில் நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்லைட் லைக் திஸ். ஸ்லைட் அங்கே ஒரு பட்டன் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 lines. யூ ஹேவ் டு கிளிக். அது கிளிக் பண்ணிட்டோன்னா யூ வில் சி சம்திங் லைக் திஸ். ஓகே, இந்த இடத்துல யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபார் ட்ரேட் அக்கௌண்ட், நாட் நியூ அக்கௌண்ட், இட்ஸ் ட்ரேட் அக்கௌண்ட். இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் டாப் ரைட்டில் கிளிக் அந்த ப்ளஸ் சிம்பிள். ஏறக்குறைய ஆண்ட்ராய்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபார் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் சம்திங். கிளிக் டாப் ரைட்டில் யூ ஹேவ் டு கிளிக் அந்த ப்ளஸ் சிம்பிள். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட கம்பெனி, நம்ம என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறோம்னா வி யூசிங் Pepperstone. ஸோ கிளிக் ஆன் Pepperstone. ஓகே, I'm going to click on search.
ஸோ இந்த இடத்துல we have 3 டைப் இருக்குது. We have financial UAE and then Pepperstone by itself, that's the second one. அதுக்கப்புறம் Pepperstone UK. நம்ம யூஸ் பண்ணுறது Pepperstone Group Limited. Okay, you click on that. இந்த இடத்துல தான் நான் சொன்ன 3 விஷயம் நமக்கு வேணும். We need 3 information ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சர்வர், ரெண்டாவது லாகின், அதுக்கு கீழே பாஸ்வேர்ட். ஓகே, சர்வர்னு சொல்லும்போது we have to change. ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து MT5 live, another one is Pepperstone demo. So I'm going to click on demo first. Login number பார்த்தோன்னா it's 61447019. ஸோ உங்களோட அக்கௌண்டோட லாகினோ அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ செக் அண்ட் அந்த நம்பர் நீங்கள் போடுங்க. பாஸ்வேர்டுன்னு சொன்னது தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம் பாஸ்வேர்ட். ஸோ தேர் இஸ் 10-day forex beginner guide. அதுக்கப்புறம் we had a symbol. there you go, login பண்ணியாச்சு. $5,000 நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் காமிக்குது. now if we click on codes, you can see all these codes எல்லாமே different pairs எல்லாமே இருக்கு. chart இருக்கு. there you go, it's loading. and then we have trade history and setting. ஸோ செட்டிங்கில் தான் நம்ம அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அடிஷ்னல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, டெமோ அக்கௌண்ட் இல்லாமல் இப்போ ரியல் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் சேம் ஸ்டெப். ஸோ இந்த இடத்துல வந்து லைஃப் அக்கௌண்ட்க்கு நான் பேசுகிறேன், நாட் டெமோ அக்கௌண்ட்னா. ஜஸ்ட் கோ டு ப்ளஸ், சேம் திங் குரூப். நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு சர்ச் எனிமோர் பிகாஸ் இந்த Pepperstone Group Limited கிளிக் பண்ணிவிட்டு சர்வர் மட்டும் யூ ஹேவ் டு சேஞ்ச் டு லைஃப். என்டர் யோர் லாகின் டீட்டெயில்ஸ், அந்த நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு யூ கேன் சேஞ்ச், ஆர் யூஸ்வலி வந்து பாஸ்வேர்டு உங்களோட இமெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஆன் லாகின். லைஃப் அக்கௌண்ட்டும் இங்கே வந்துடும். ஸோ யாருக்குற இங்கே வந்து 2 அக்கௌண்ட் உங்களுக்கு காமிக்கும். இங்கே Pepperstoneோட டெமோ அண்ட் ஆல்சோ Pepperstoneோட லைஃப் அக்கௌண்ட் காமிக்கும். ஸோ ஃபார் தீஸ் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெமோ மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் கோட்ஸ். ஸோ கோட்ஸில் பார்த்தோன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேர்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோன்னா we don't see XAU USD. ஓகே, அந்த ஒரு ரீசனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா we can enter symbol for searchனு இருக்குல்ல, அங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு search for XAU USD. you can see மேலே வந்துருச்சு கோல்டுன்னு சொல்லி. ஸோ you just click on that. கிளிக் பண்ணிட்டோன்னே நம்மளோட அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடும். ஸோ if you click on cancel again, ஆக கீழே we can see XAU USDன்னு இருக்குது. ஸோ if you click on XAU USD, just ஒரு டேப் நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரேட்னு இருக்குது, சார்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக், டேப் ஆஃப் மார்க்கெட் அண்ட் ஸோ delete. ஸோ லெட்ஸ் கிளிக் ஆன் சார்ட் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம சார்ட்னு கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல தான் we can see the chart. ஓகே, everything is here. அண்ட் இது என்ன டைம் ஃப்ரேமில் இருக்குன்னு பார்த்தோன்னா டாப் லெஃப்டில் you can see M1 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா டு அனலைஸ் நீங்கள் ஜஸ்ட் M1 கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ஆப்ஷனும் இருக்கும். M5 இருக்குது, M15 இருக்குது, M30 இருக்குது. லெட்ஸ் கோ வித் M30. then you can zoom in, pinch in to zoom in. same thing as C trader, ஏறக்குறைய அதே மாதிரி தான் வரும். ஸோ சார்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாட்டம் லெஃப்டில் நம்ம பார்த்தப்ப we had codes, then we have chart. ட்ரேட் பண்ணுறது கிளிக் பண்ணால் தான் this is where you place your order. ஸோ ஒரு ட்ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாய் பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா டாப் ரைட்டில் you can click on the plus button. இந்த இடத்துல மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் இருக்குது 0.01 லாட். you can either நீங்கள் வந்து செல் பண்ணலாம் or buy பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஸ்டாக்னனாக இருக்குது. you can see the numbers are not moving. எதனால பார்த்தீங்கன்னா market is closed today because of public holiday. so let's go back. okay, gold market எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் except for crypto மட்டும் தான் 24/7 ரன் பண்ணோம். so here if we go to let's go to Bitcoin, BTC USD, and I scroll all the way down, we can see it. எல்லாமே வந்து அப்படியே நின்றுருக்கு. அதோட சிம்பிள்ஸ் nothing is moving, the numbers except for Bitcoin. ஸோ பிட்காயின் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு I'm going to go with trade. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் காமிக்கிறேன். ஸோ எப்படி ஒரு செல் ஒரு பாய் நம்ம பிளேஸ் பண்ணுறதுனா மார்க்கெட் எக்ஸிக்யூஷன், your lot size is 0.01. இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா lot size, click on it and then உங்களுக்கு உங்களுக்கு என்ன lot size வேணுமோ நீங்கள் போடலாம். 0.25 or 0.15, anything, any number. Let's go with the smallest one, 0.01. I'm going to place a sell now. Sell, enter ஆயிடுச்சு. Here you go, your trade is running here. Okay, interface wise நம்ம பார்த்தோன்னா MT5 is much easier compared to C trader. ஏன்னா C trader வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சூப்பர் நியூ, a lot of functions, a lot of things you can do with C trader. ஆனால் MT5னு சொல்லும்போது it's simple, not very complicated, and also தேவைப்படுற எல்லா விஷயமும் MT5லேயே இருக்குது. But don't use MT4 because MT4 is super old, a lot of function இல்லை. ஸோ மை அட்வைஸ் C trader or MT5 மட்டும் தான். இந்த ரெண்டுதுலேயே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு பொசிஷன் ரன் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொசிஷன் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோன்னா swipe, just have to swipe like this. there you go, you can see. let me swipe again.
இந்த ஆரஞ்சு கலர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆக கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சாக இருக்குது. க்ளோஸ் திஸ் ஆர்டர் செல் 0.01 by market with the loss of negative 0.08. கிளிக் ஆன், இப்போ வந்து 0ல் இருக்குது 0.08. லெட்ஸ் க்ளோஸ். இப்போ நமக்கு வந்து லாஸ் வந்து $0.07. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரேட் எங்கே நம்ம என்டர் பண்ணோம், எவ்வளோ லூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறீங்கன்னா கிளிக் ஆன் ஹிஸ்ட்ரி. தேய்க்கோ. ஸோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், காசு லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்தோட ட்ரேட் நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்க. ஹவு மச் டிட் ஐ மேக் இன் டோட்டல், ஹவு மச் வாஸ் மை ப்ராஃபிட், உங்களோட லாஸ் நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா டாப் ரைட்டில் யூ கேன் சி லைக் கிளாக் சிம்பிள். ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சேஞ்ச் இன்னைக்குள்ள ட்ரேடா, இல்லை யூ வாண்ட் செக் லாஸ்ட் வீக்கோடையா, இல்லை எவ்வளோ நாளுக்கு முன்னுக்குள்ளது எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அங்கேயே காமிக்க உங்களோட டெபாசிட் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க, யோர் ஸ்வாப், யோர் கமிஷன் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லெட்ஸ் கோ பேக் டு கோட்ஸ் அண்ட் ஐ வாண்ட் ரிமூவ் எவ்ரி திங். ஏன் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறேன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது கோல்ட் அண்ட் நாஸ்டாக், இந்த 2 பேர் தான். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா I'm going to remove everything. ஸோ டாப் ரைட்டில் you can see like a pen symbol and I'm going to click everything here. ஓகே, எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு I'm going to remove, use the trash symbol, click, gone, everything is gone. இப்போ வந்து க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா I'm going to click on this. I'm going to go to trade straight away. Okay, நான் இப்போ I can't enter now, keep forgetting that. So I'm going to go back again, codes. So Bitcoin add பண்ணிக்கலாம். ஸோ பிட்காயின் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, த ஹோல் பாயிண்ட் இப்போ வந்து பிட்காயின் நம்ம தட்டி பார்க்குறது பிகாஸ் மார்க்கெட் இஸ் க்ளோஸ். எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ பிட்காயினில் I'm going to click again. I'm going to go with chart. ஸோ சார்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஜூம் இன். ஓகே, ஜூம் இன் பார்த்தோன்னா இங்கே ஒரு சிம்பிள் மாரி இருக்குது. there's a blue line and a red line. இது என்ன காமிக்குதுன்னா இது வந்து ட்ரேடோட ஹிஸ்ட்ரி. ஓகே, இங்கே என்டர் பண்ணியிருக்கோம், கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னு காமிக்குது. For example, if you don't want that, okay, you don't like it, you don't want remove பண்ண போறீங்கன்னா click on the chart. You can see a settings இருக்கும். Settings click பண்ணிட்டு trade history ன்னு இருக்கும், நீங்க அதை uncheck பண்ணிட்டு if you go back again அது remove ஆயிரும். So for example, if you want more space to the right, okay, ஆக கீழே பார்த்தீங்கன்னா there's going to be like a rectangle. You click on it, drag, click, கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ நம்ம ஒரு ட்ரேட் என்டர் பண்ண போகிறோன்னா 2 வே இருக்குது. ஒன்று வந்து சார்ட்டில் இருந்தே என்டர் பண்ணுறது, ஆர் யூ கேன் கிளிக் ஆன் ட்ரேட் அண்ட் நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ சார்ட்லேருந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா, ஸோ இஃப் யூ லுக் அட் டாப் ரைட் நமக்கு வந்து ரெட் அண்ட் ஆல்சோ ப்ளூ கலர் ஒரு பட்டன் மாரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ராப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இம்மீடியட்லி என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோனா இன்க்ரீஸ் மை லாட் சைஸ் டு 0.5. ஸோ நான் இங்கே என்ன ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா பாய் ப்ளேஸ் பண்ண போகிறேன். பாய் நான் கிளிக் பண்ணிட்டு this is the first time நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா இந்தமாரி வரும். அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் பாய் அகெயின். ஸோ என்டர் ஆயிரும். பொசிஷன் நம்ம பார்த்தோன்னா இம்மீடியட்லி என்டர் ஆயிரும். அண்ட் அதுவே நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்கன்னா சேம் திங், ஜஸ்ட் கிளிக் ஆன் செல் ஹியர், இம்மீடியட்லி என்டர் பண்ணிடும். ஸோ இந்த 2 ட்ரேட்ஸ் இங்கே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. இஃப் யூ கிளிக் ஆன் ட்ரேட், ஸோ டோன்ட் பை அண்ட் செல் அட் த சேம் டைம். இது எக்ஸாம்பிளுக்கு நான் செய்கிறேன். எதனால சொல்கிறேன்னா, even though it looks like ஒரே இடத்துல நீங்கள் buy and sell நீங்கள் பண்ணாலும் ஸ்ப்ரெட் மூலிமா you lose some money. ஸ்ப்ரெட்னா என்னது, இது எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி செக் பண்ணுறது, everything will cover in upcoming lesson. So let's close one of these first. Okay, closing simple, ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி தான். You have to swipe, click on the orange button. அதுக்கப்புறம் க்ளோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இங்கே தெரியுது you are profiting like $3 something. Close again. If you go to history, we have lost a total of $11. ஏன் $11 காமிக்குதுன்னா, பிகாஸ் நம்ம வந்து டோட்டலாக 3 ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம். 1 we won, another 2 we lost. ட்ரேடிங் இந்த மாதிரி சின்னதாக தட்டிலாம் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நத்திங் லைக் தட். அது அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி செஷன் டைமிங் தெரிஞ்சு கரெக்டாக மார்க்கெட் நம்மளோட கன்ஃபர்மேஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டான லாட் சைஸ் கால்குலேட் பண்ணி தான் என்டர் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தோன்னா 0.01 போனேன், அதுக்கப்புறம் 0.5 போனேன். யூ டோன்ட் ட்ரேட் தட் வே. அக்கௌண்ட் பேலன்ஸ்க்கு ஏற்ற மாரி நம்ம வந்து கரெக்டாக லாட் சைஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ண தெரியணும். இப்படி சும்மா என்ன பிடிச்ச நம்பரு தட்டுறது இல்லை. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பிகாஸ் இதெல்லாம் நான் காமிச்சிட்டு ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கெட் த ராங் பெர்செப்ஷன். ஸோ இப்போ வந்து சார்ட் நம்ம கிளிக் பண்ணோன்னா டாப்பில் பார்த்தோன்னா அந்த ஷேப்ஸ்லாம் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் தட். இந்த இடத்துல தான் யூ கேன் ஆட் யூர் ஆப்ஜெக்ட். ஏற்கனவே சி ட்ரேடரில் நம்ம வந்து ஆட் பண்ண மாரி தான் எக்ஸாக்ட் சேம் வே. ஜஸ்ட் கிளிக் ஆன், ஃபார் எக்ஸாம்பிள் அவனு கிளிக் ஆன் திஸ் லைன், ஹாரிசான்டல் லைன். கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துடும். ஸோ அது வந்து மூவ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ட்ராக், யூ கேன் மூவ் எனிவேர். அண்ட் இஃப் யூ வாண்ட் பிளேஸ் இங்கே லாக் பண்ண போகிறீங்கன்னா அது திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். ஸோ அங்கேருந்து யூ கேனாட், ஈவன் இஃப் யூ மூவ் லைக் திஸ் யூ கேனாட் மூவ் இட். ஸோ ஈவன் இஃப் யூ மூவ் லைக் திஸ் அது வந்து நவராது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூஸ் ஆல் த ஆப்ஜெக்ட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து சி ட்ரேடர் ட்ரேட் பண்ணி பழகிட்டிங்கன்னா
MT5 is much simpler ஏன்னா அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா to have C-Trader and also MT5. Even though beginning of the video நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து C-Trader இருந்தால் போதும் MT5 இருக்கணும்னு தேவையில்லைனாலும் if you're watching this entire video, I'm suggesting you ஒரு forex trader-வா இருக்கிறோம். If you want to be professional, என்னென்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு தெரியணும், இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அப்பதான் நமக்கு எது சரியா வருதோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். Even though as a mentor I'm telling you okay go with C-Trader because that is advanced. எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல எப்படி இந்த MT5 அக்கௌண்ட் எக்ஸாக்ட் சேம் அக்கௌண்ட் நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்றது பத்தி பார்க்கலாம்.